ஐயா நிர்மல்குமார் அவர்கள் சொல்றது 100% உண்மையும் கூட. ஆனா மத்த கட்சிகளோட அதிமுக, திமுகவோட ஈக்குவலா இவங்க கட்டமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இன்ன வரைக்கும் இல்ல. அதுல சில தொய்வுகள் இருக்குங்கிறது மாதிரிதான் தெரியுது. திமுக அரசியல் எதிரியாவும், பாரதிய ஜனதாவை கொள்கை எதிரியாவும் கொண்ட ஒரு கட்சி. இவங்க ஏதோ கரிசனத்தை எதிர்பார்த்து பேசுனது மாதிரி இருந்துச்சு. அந்த மத்த பேச்சு எல்லாமே ரைட்டா தான் தெரிஞ்சு. அவர் பேசுனது, இந்த ஓடி போனது, இது ரவுடி எல்லாமே ஓகே தான். அதே மேடையில் விஜய் அவர்களும் இருக்காங்க. அப்பதான் அவர் பேசுறாரு. அப்ப விஜய் அவர்களுக்கு இது பேச போறாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தெரியாம இருந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். மாதவர்ஜுன் அவர்கள் சொன்னாங்க, நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு. ஆனா விஜய் அவர்கள் 2021ல திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, அவர் மன்னிப்பு கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் போகுது சார். பாவ மன்னிப்பு கேட்கறது சபா எம்பியாக நான் ரொம்ப விருப்பப்பட்டாரு. அல்லது விசிகாலையாவது ஒரு லோக்சபா கள்ளக்குறிச்சி எதிர்பார்த்தாப்ல. எதுவுமே கொடுக்கலைங்கிற ஒரு எண்ணத்துல கூட அவர் சொல்லியிருக்கலாம். நீங்க 2021 ஜனவரியில பாருங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில அதிகப்படியான அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான் இருக்கு. ஆனா இதை உடைக்கக்கூடிய வல்லமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. ஆனா அவர்கள் எடுத்து வைக்கும் அடிகளை பொறுத்தும் கட்டமைப்பை வலுப்படுத்துவதை பொறுத்தும் இருக்கும். மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் சமூக முன்னேற்ற கழக தலைவரும் தாவேகா ஆதரவாளருமான வாகை குணசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு பல நாட்கள் கழித்து தாவேகாவின் பொதுக்கூட்டம் பார்த்தாலே தெரிஞ்சது விஜய் அவர்கள் பயங்கர கோபத்திலும் சோகத்திலும் இருந்த மாதிரி பேசும்போதும் நேரடியாவே முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்களை பற்றியும் அவங்க வஞ்சகமா பேசினாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு. இது உங்கள் கருத்து என்ன சார்? அது உண்மைதானே. அவங்க சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்தோம்னா உண்மையின் கமிஷன் போடுறாங்க. உண்மையின் கமிஷன் போடுறவனே நாங்க ஹைகோர்ட்ல போட்ட பிரேயர் ஏற்கல. ஆனா இங்க ஒரு பொதுநல வழக்கு மாதிரி SOPக்கு போட்ட மனுவை ஏற்று SIT ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாம் இருக்கும்போது ADGP என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரோ, அந்த IAS மேடம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரோ அதை அப்படியே எங்களை குறை சொல்லி எங்க மேல களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிறத, எங்க தலைவர் மேல களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திமுக தலைவரும் முதல்வருமாகிய சட்டசபை இது பண்றாரு. அத இந்த இங்க கொடுத்த அந்த சென்னை ஹைகோர்ட் கொடுத்த அந்த பிரேயர்ல தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டுச்சுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க எங்க தலைவரோட ஸ்பீச் இந்த தடவை ரொம்ப மென்மையாகவும் ஒரு ரொம்ப யதார்த்தமாவுமே இருந்துச்சு. மெயினா எங்களுக்கு மேல கட்டமைக்கப்பட்ட அந்த வன்மத்தை தமிழக மக்களுக்கு உணர்த்தணுங்கிற நோக்கத்துல அவர் பேசுனது மாதிரி இருந்துச்சு. முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்தை பற்றி பேசினாரு. ஆனா தமிழ்நாட்டுல நடந்த விஷயங்களை அங்க பேசினாங்க. பட் அவர் பொதுக்கூட்டத்துல உள்ளவங்க அந்த கோவை சம்பவமாக இருக்கட்டும், அந்த கோடிக்கணக்கு ஊழலாக இருக்கட்டும், அதெல்லாம் உறுப்பினர்கள் பேசினாங்க. ஆனா சார் அதை ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதை யார் எப்ப பேசணுங்கிறத அவங்க தலைமை குழு நிர்வாக குழு கூடி முடிவெடுத்திருப்பாங்க. இப்போ ஐயா அருண்ராஜ் ஐயா அவர்கள் பேசினாரு, செமையா பேசினாரு. படிச்சு படிச்சு சொன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்ட ஆக்ஷனை அப்படியே ஐயா நேருவோட ஒப்புறாரு. நீங்க படிச்சு படிச்சு சொன்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க எம்ப்ளாய்மெண்ட் போடுங்க, ஏன் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு ஒரு வேலைக்கு ஆள் போடுறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அது மாதிரி ஐயா ஆதவ அர்ஜுனாவும் அதே மாதிரிதான் சொன்னாரு. நீங்க உங்க அப்பாவுக்கு அரெஸ்ட் பண்ணும் போதே ஓடி போனீங்க, அந்த மாதிரியா நாங்க ஓடி போனோம். பொதுச் செயலாளர் ஓடி போனாரு, நடக்க முடியாதவர் பொதுச் செயலாளர், நிக்க முடியாதவர், உட்கார முடியாதவர் தலைவர், அப்படியா இருக்கு எங்க கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா தான் பேசினாங்க. அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த ரோலை எடுத்துக்கிட்டு ஒரே அரைச்சமாவே எல்லாரும் அரைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரும் பேசாத பேச்சா பேசுனது மாதிரி இருக்கு. இல்ல இருந்தும் விஜய் அவர்கள் இதை பேசியிருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா பதிவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே ஒரு கருத்து இருக்கு சார். இல்ல, அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவர் காலம் கருவோ எதனை எந்தெந்த நேரத்துல என்னென்ன பேசணுங்கிறது அவருக்கு தெரியும்ல. அதன் அடிப்படையில் கூட அவர் பேசியிருக்கலாம். இந்த இது கரூர் சம்பவம் மேட்ரு ஒருவேளை சிபிஐ விசாரணையில இருக்கு. அந்த விசாரணையை குறித்து இவர் ரொம்ப அதிகமா பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துல கூட இருந்துக்கலாம். கூட்டணி ஆட்சிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் நான் தான் சிஎம், அதையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. முதல் வாட்டி ஒரு கட்சி எலெக்ஷனை சந்திக்குது, அவர் தான் சிஎம் சொல்லும் போது வேற கட்சிகள் எப்படி உடன்பாடுகள் நினைக்கிறீங்க? இல்ல, எல்லார் கட்சியுமே ஒவ்வொரு கட்சியுமே ஒரு கட்சி தூங்கும் போது ஒரு பெரிய இலக்கோடையும் ஒரு பெரிய கனவோடையும் ஒரு பெரிய இதோட தான் வருவாங்க.
அதன் அடிப்படையில தமிழக வெற்றிக் கழகம் புதுசா ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆனாலும் சரி. ஆனா வந்து அவங்களோட இலக்கு வந்து தமிழகத்துல முதலமைச்சர் ஆகணும், தளபதி முதலமைச்சர் ஆகணும், தமிழக மக்களுக்கு நல்லாட்சி நடத்தணும், ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு நேர்மையான, வெளிப்படையான, ஒரு தூய்மையான ஒரு ஆட்சி நடத்தணுங்கிற எண்ணத்தோட தான் அவங்க வந்து வர்றாங்க. அதன் அடிப்படையில அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த அவங்க பெரிய அவங்களோட இத வந்து ஏடிஎம்கே வந்து என்ன சொன்னாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து, அவங்க எல்லாருமே புதுசா ஆரம்பிக்கும்போது அப்படித்தான் சொல்லுவாங்க. அது அவங்களோட இது முடிவு மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன பொறுத்தவரைக்கும் முடிவு வந்து மக்கள் வந்து 2026ல சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தாவேக்காவுக்கு பாதகமாவும் இருக்கலாம், சாதகமாவும் இருக்கலாம். ஒருவேளை தலைவர் வந்து வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராகவும் ஆயிருக்கலாம். ஆகாமையும் போயிடலாம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு கூட வந்துடலாம். சொல்ல முடியாது. ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கூட்டணி கூட ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம். அது அன்றைய ஜனவரி ஜனவரி மாசத்துல வந்து மக்கள் எடுக்கப்படுற முடிவுல தான் அது இருக்கு. நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேசும்போது சொன்னாங்க, தமிழ்நாட்டுல இருக்க கட்சியிலேயே சரியான கட்டமைப்பு உடைய கட்சி வந்து தாவேக்க தான் அப்படின்னு சொன்னாங்க. பல கட்சிகள் வந்து சரியான 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல, அதனாலதான் அந்த கட்சியில இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா நிர்மல்குமார் அவர்களின் பார்வை அது வந்து உண்மைதான். ஆனா இன்னைக்கு ஒரு பூத்துல வேலை பார்க்க ஆள் இருக்காங்க. ஆனா அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாளாங்கிறது எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. இப்போ ஒரு எஸ்ஐஆருக்கு வந்து திருத்தம் பண்றதுக்கு அதிகாரிகள் வர்றாங்க. அதிகாரிகள் வரும்போது டிஎம்கே ஆள் நிக்குது, ஏடிஎம்கே ஆள் நிக்குது. ஆனா நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்ற தாபேக்காவோட ஆட்கள் இல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம உண்மைக்கு புறம்பாலாம், உண்மைக்கு மாறாலாம் அதை மிகைப்படுத்தியெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது. அது நமக்கு தேவையும் இல்லை. அந்த அதுக்கு காரணம் என்னன்னா, நீ தான் கிளை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து வாய்மொழியா தான் சொல்றாரே தவிர, ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு ஆளை நீ தான் கிளை செயலாளர் சொல்றாப்புல. ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தலைமையில இருந்து வரல. ஆனா கட்டமைப்பு இருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. அதனால அதை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட கட்டமைப்பை. அதே சமயத்துல வந்து ஐயா நிர்மல்குமார் அவர்கள் சொல்றது 100% உண்மையும் கூட. ஆனா மத்த கட்சிகளோட அதிமுக, திமுகவோட ஈக்குவலா இவங்க கட்டமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இன்ன வரைக்கும் இல்ல. அதுல சில தொய்வுகள் இருக்குங்கிற மாதிரிதான் தெரியுது. தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து வராரு. 1967 அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் கையில் வந்த பிறகு திமுக சரியில்லை அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய கருத்து. ஆனா ஆதம் அர்ஜுனா அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது ஒரு கருத்து சொன்னாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. 2021ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு தலைவர் அவர்கள். அந்த நன்றி இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எந்த அளவுல திமுக எதிர்ப்பு இருக்குன்னு நாங்க எடுத்துக்கிறது இதை? 1967க்கு பிறகு திமுக தான் சரியில்லைன்னு விஜய் அவர்கள் தான் சொல்றாரு. ஆனா 2021ல அதே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண இவர் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போனாருன்னு அவருடைய கட்சியை சார்ந்தவரே சொல்றாரு. இதுல எப்படி எந்த அளவுக்கு நாங்க எடுத்துக்கிறது சார்? என்னைய பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஆதவ ஐயா பேசுனது வந்து எல்லாமே கரெக்டா தான் பேசினாரு. அந்த சைக்கிள் மேட்டரை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அதுல வந்து நாங்க அதாவது தாவேக்கா வந்து திமுக நன்றியை எதிர்பார்த்தோ, திமுகவோட தயவு தாட்சணியத்தை எதிர்பார்த்தோ உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது அது. அது திமுக வந்து அரசியல் எதிரியாகவும், பாரதிய ஜனதாவை கொள்கை எதிரியாகவும் கொண்ட ஒரு கட்சி. அப்படிங்கையில இவங்க வந்து ஏதோ கரிசனத்தை எதிர்பார்த்து பேசுனது மாதிரி இருந்துச்சு. அந்த மத்த பேச்சு எல்லாமே ரைட்டா தான் தெரிஞ்சு. அவர் பேசுனது, இந்த ஓடி போனது, இது ரவுடி எல்லாமே ஓகே தான். ஓரளவு ஓகே தான். தெரியாம தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதே மேடையில் விஜய் அவர்களும் இருக்காங்க. அப்பதான் அவர் பேசுறாரு. அப்ப விஜய் அவர்களுக்கு இது பேச போறாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தெரியாம இருந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். தெரியாம இருந்தது ஏற்கனவே ஸ்கிரிப்டா கூட அவங்க ப்ரிப்பேர் ஆகி கூட வந்திருக்கலாம். அதனால என்னோட பார்வையில தவிர்த்திருக்கலாம் தோணுது. மக்களிடையே வந்து இன்னொரு சந்தேகத்தையும் கொண்டு ஏற்படுத்தும் அப்படின்னு தோணுது. அதனாலதான் அந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வச்சேன். இன்னொன்னு தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஏதோ வன்முறையை தூண்டுற மாதிரியே வந்து தொட்டு பாருங்க, மாணவர்கள் கொந்தளிப்பாங்க, நேபாளத்தில் நடந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு ட்வீட் போட்டாரு. அன்னைக்கு பேசும்போதுமே விஜய் அவர்களை வந்து தொட்டு பாருங்க, கைது பண்ணி பாருங்க அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இது வந்து அவருக்கு ஒரு பேக்ட்ராப்பா இருக்கிற மக்களிடையே வந்து தோணுது. அது அவர் பேசுனது வந்து உடனே அந்த பதிவு போட்டதை டெலிட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி நேபாளத்துல இலங்கை இதையெல்லாம் மேற்கோள் காட்டினது இந்திய இறையாண்மையை பாதிக்கும் தெரிஞ்ச உடனே டெலிட் பண்ணிட்டாரு. அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கு ஹியரிங் வரும்போது அதுக்குண்டான இந்திய அரசியலமைப்பு சாசனப்படி என்ன சட்டப்படி என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அதை இது பண்ண போறாரு. ஆனா நேத்து பேசும்போது வந்து உண்மைக்கே நக்கீரன் கோபால் வந்து அவரெல்லாம் வந்து பத்திரிகையாளர்ங்கிற போர்வையில ஒரு திமுகவுக்கு தும்பு மாதிரிதான் இருக்காப்ல. அதுல வந்து தலைவரை பார்த்து வெட்டுவேன், அவனெல்லாம் செருப்பு கட்டி அடிக்கணுங்க, அவனெல்லாம் கைது பண்ணி எழுதிட்டு போகணுங்க அப்படி இப்படிங்கிற அநாகரிகமான வார்த்தைகள், அவன் 41 பேர் கொண்ட கொலகாரங்க அப்படின்னு பேசும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா எங்கள்லயும் ஒரு ஆள் இருக்கணுமேங்கிறதுக்காக ஐயா ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஒரு அதிகாரி சொன்னாரு, நீங்க வந்து ரவுடி ஏன் அவர்கிட்ட போனீங்க அப்படின்னு.
அதை வேணா இப்படி கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கலாம். அந்த ரவுடி எல்லாம் 6 மாசம் கழித்து காணாம போயிருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கலாம். அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. சில ஊடகவியலாளர்கள் பேசுறத கேட்க கேட்க முடியுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னாங்க, "நான் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு" அப்படின்னு. ஆனா விஜய் அவர்கள் 2021ல திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் மன்னிப்பு கேட்பாரா? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டினும் போகுது சார். பாவ மன்னிப்பு கேட்கிறது அதாவது எங்க தலைவர் வெளிப்படைத்தன்மையா விஜய் திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் சொல்லல. அவர் தன்னோட ஜனநாயக கடமையாற்ற கருப்பு சேப்பு சைக்கிள்ல வந்தாரு. அதை அன்னைக்குள்ள பத்திரிகைகளான ஊடகமா எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவு மனநிலையில எழுதுறாங்க. அது எலெக்ஷனுக்கு முத நாள் கூட நடக்கல. எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு கூட காலையில வந்தாரு. அவ்வளவுதான் மத்தபடி இன்னொன்னு என்ன என்ன மேடம் சொன்னீங்க? இவர் 2021ல வேலை பார்த்தது பாவம்னா அது அவரோட மனநிலை, அவர் கடந்து வந்த பாதை, அவர் பட்ட காயங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு ராஜ்யசபா எம்பியாக அண்ணன் ஆதவர்ஜுனா ரொம்ப விருப்பப்பட்டாரு. அல்லது விசிகாலையாவது ஒரு லோக்சபா கள்ளக்குறிச்சி எதிர்பார்த்தாப்ல. எதுவுமே கொடுக்கலைங்கிற ஒரு எண்ணத்துல கூட அவர் சொல்லியிருக்கலாம். அல்லது உண்மையிலேயே அங்க ஒரு ஒரு திமுகங்கிறது ஒரு பார்ட்டியே கிடையாது. அது அங்க நேர்மைக்கு வேலை இல்லை, உழைக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, வாரிசுகளுக்கு தான் வேலை. புதுசா போய் அங்க யாரும் ஒன்றும் ஷைன் பண்ண முடியாது. இப்படி பல விஷயங்கள்ல அவர் பட்ட பாடங்கள்ல இருந்து கூட அந்த நான் பார்த்த வேலைக்கு ஒன்றும் பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். மொத்தத்துல ஒரு பாவ மன்னிப்பு ரேஞ்சுக்கெல்லாம் கேட்க தேவையில்ல. ஒரு அரசியல் இயக்கத்துல வேலை பார்த்தாரு. அது அங்க அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கல, வெளியேறிட்டாரு. அவ்வளவுதான். இது இயல்பா எல்லாத்துக்குமே நடக்கும். யாருக்குமே நினைக்கிறது எல்லாமே நடக்காது. நாம ஒண்ணு நினைப்போம், கடவுள் ஒண்ணு நினைப்பாரு. நாம ஒண்ணு நினைப்போம், மக்கள் ஒண்ணு நினைப்பாங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெருசா பேசாம தவிர்த்திருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். சார், தமிழ்நாட்டுல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி வடுவே இன்னும் காயாத நேரத்துல மறுபடி கோவையில ஒரு துயர சம்பவம், கேங் ரேப் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து பார்க்கும்போது சில ஆளுங்கட்சியினர் சார்ந்தவரே பெண் மேலதான் தப்பு, அந்த பெண் எதற்கு அந்த டைம்ல அங்க போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அது தவறு. அது இந்திய ஜனநாயக நாட்டுல ஒரு நைட்டு 11 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் பெண் சுதந்திரமா நடமாடணும். பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் எப்படி பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு பெரிய கூட்ட நெரிசலான இடத்துல கூட கண்ணியத்தோட நடந்து கொண்டாங்களோ, இடுப்புக்கு இல்லாம பாலியல் சீண்டல் பண்ணாம அந்த மாதிரி மத்த கட்சிக்காரங்க மாதிரி இல்லாம எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுக்கணும். அந்த ஊடகவியலாளர்களே கிடையாது. அவங்க எல்லாம் அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறத மறந்துகிட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு சொம்படிக்கிறாங்க, சோப்பு போடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அளவு இருக்கு. ஒரு 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 பெண் தன் மனம் விரும்பி தன்னோட பாய் ஃப்ரெண்டோட எங்க வேணாலும் போகலாம், எந்த நேரத்துல வேணாலும் போகலாம். அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த தமிழக அரசின் கடமை. அதை அந்த பொண்ணு எங்க போச்சு, அந்த பொண்ணு இங்க போச்சு, ஏன் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை சொல்றது யார் சொல்லணும்னா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லணும். கவர்மெண்ட் கூட சொல்லக்கூடாது, ஊடகவியலாளர்களா சொல்லக்கூடாது. அவங்க பேரண்ட்ஸ் நீ ஏமா நைட் டயத்துல அங்க போன, நமக்கு ஏமா இது தேவை அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லலாமே தவிர இந்த முட்டு கொடுக்குற ஊடகவியலாளர்கள்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருந்தீங்க காங்கிரஸ் தாவேகாவோட இணையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா தொடர்ந்து திமுக இல்ல கை எங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் சொல்லிட்டு வராங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு காங்கிரஸ் எம்பி ஒரு ஸ்டேட்டஸ் விட்டு போயிருக்காரு. பேரு எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டு போயிருக்காரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு. அதாவது கூட்டணிகள் என்னைக்குமே அது அந்த மேக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி மேகங்கள் மாறும். இங்க 2026 ஜனவரியில பாருங்க, நிறைய அதிசயமும் அற்புதமும் நிறைய சேஞ்சஸ் கூட நடக்கும். ஏன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு போகலாம், டிடிவி தினகரன் கூட அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காம தேர்தலுக்கு பின்னாடி முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லலாம். காங்கிரஸ் தாவேகாவோட வரலாம், சிபிஎம் தாவேகாவோட வரலாம், அதிமுக பக்கம் போகலாம், மல்லை சத்யா அவர்கள் திமுக பக்கம் போகலாம், அல்லது மல்லை சத்யா தாவேகா பக்கத்துல கூட வரலாம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தாவேகால வரலாம். புதிய தமிழம் ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக பக்கம் போகலாம். இப்படி பல குழப்படிகள் நடக்கும். கடைசி நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுமே 2 ஒண்ணு சேர்ந்து ஏடிஎம்கேக்கு போகலாம். அல்லது அப்பா ஐயா மூத்தவர் ராமதாஸ் 4 சீட்டோ 5 சீட்டோ வாங்கி அருள் ஜி.கே. மணி உங்களுக்கு மட்டும் சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு தன்னோட மகளுக்கும் ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு திமுகவோட சமரசத்துக்கு போகலாம். அன்புமணி ஐயாவோட பாமக மட்டும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி போகலாம்.
இப்படி பல ஒரு நெருடல்கள் நிறைந்ததுதான் இந்த அரசியல் சூழல். நீங்க 2021 ஜனவரியில பாருங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில அதிகப்படியான அட்வான்டேஜ் வந்து திமுகவுக்கு தான் இருக்கு. ஆனா இதை உடைக்கக்கூடிய வல்லமை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. ஆனா அவர்கள் எடுத்து வைக்கும் அடிகளை பொறுத்தும் கட்டமைப்பை வலுப்படுத்துவதை பொறுத்தும் இருக்கும். கட்டமைப்பு வலுப்படுத்தாம யாருமே வந்து ஜெயிக்கலாம் முடியாது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து திமுகலாம் வந்து மைக்ரோ லெவல்ல வந்து ஒரு 100 பேருக்கு 100 ஓட்டுக்கு 10 பேரும் போட்டு 10 பேர் வந்து நீ அந்த ஓட்டை வாங்கணும். அவங்களுக்கு ஜிபே நம்பர் எல்லாமே பேமெண்ட் முதற்கொண்டு ரெடியா வந்து அவ்வளவு மைக்ரோ லெவல்ல ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்துல வச்சு நம்ம வந்து ஆட்சியை குறிப்பிடுவோம். சமூக வலைதளத்தை வச்சு நாம ஜெயிச்சிருவோம். இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் இதெல்லாம் வந்து வெற்றிக்கு உதவுமே தவிர வெற்றி பெற உதவாது. அது அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் கருத்தில் கொள்ள வேண்டும். நல்லா உழைக்கக்கூடிய ஆளுகளை, பேசக்கூடிய ஆளுகளை வச்சு பண்ணணும். கொள்கை பரப்பு செயலாளர்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான முழு அங்கீகாரம் கொடுக்கணும். கொள்கை பரப்புறதுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன மீட்டிங், என்னென்ன போடணும் அப்படிங்கிறத வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பண்ணணும். தேர்தல் பிரிவு மேலாண்மை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. பட் எதுவும் என்னோட கண்கூடா பார்க்கல, எனக்கு தெரிய வெளியா யாரும் சொல்லலைங்கிறதுனால கூட நான் அந்த ஒரு ஆப்ளிகேஷனை வைக்கிறேன். அதே மாதிரி கட்டமைப்புமே இன்னும் வந்து மீனவர் அணி, விவசாய அணி, தொழிலாளர் அணி, தொண்டர் அணி எல்லாம் படிப்படியா அறிவிப்பு வரணும். இது வெறும் மாவட்டத்தோட மட்டும் இல்லாம கிளை முதற்கொண்டு போடணும். அப்படி போடுற பட்சத்துலதான் ஒரு கட்சி வந்து டப்பு கொடுக்க முடியும். இருவரும் ஜாம்பவான்கள் ஏற்கனவே ஐயா ரஜினிகாந்த் கூட சொன்னாரு, நம்ம என்ன 10% ஓட்டை வாங்கி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. அது மாதிரி இன்னைக்கு வந்து 2 வெற்றிடங்கள் இருக்கு, ஆளுமைகள் இல்ல. ஐயா கலைஞரும் அம்மா ஜெயலலிதாவும் மறைவுனா வெற்றிடம் இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் தான் இருக்கு. அவங்கள மாதிரி ஒரு திறமையான முதல்வர்கள்லாம் இல்ல. அப்போ அந்த இடத்த நெருப்ப எங்க வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வரும்போது அவரோட பங்களிப்பு 90% இருந்தா 10% வந்து கட்டமைப்பு தான் இருக்கும். ஸோ இந்த கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தணும். இன்னைக்கும் பூத் லெவல்ல ஆள் போட்டிருக்காங்களான்னு சந்தேகமா இருக்கு. எஸ்ஐஆர் போகும்போது மற்ற கட்சி நிற்கும் போது தாவேக்கா நிற்கிறான்னு நிக்கலைன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. அதுவே ஒரு பெரிய டிராபேக் தான். பார்ப்போம். கூட்டணி மேகங்கள், கூட்டணி சூழல், காலம் எல்லாமே வந்து எப்படி கணியுதுன்னு சொல்லிட்டு ஜனவரிக்குள்ள தான் தெரியும். நீங்க சொன்னீங்க எஸ்ஐஆர் கூட்டத்துல வந்து தாவேக்கா கலந்துக்கல. என்னன்னா அது வந்து அரசாங்கம் எடுத்ததா தெரியல, திமுக கட்சி தான் நடக்குது, அதனால நாங்க கலந்துக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் உங்கள் கருத்து என்ன சார்? ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஹைட்ரஜன் குண்டு, பாஜகவின் ஓட்டு திருத்துங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. எஸ்ஐஆர்ங்கிறது இதுக்கு முன்னாடி 11 தடவை நடந்திருக்கு. அதாவது தற்காலத்துல வந்து உடவுலை முறையில தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் வாக்கு செலுத்துறது அப்படி ஒவ்வொன்றா டெவலப் ஆகி வரும்போது இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் வந்து அது தேவையானதான். இப்ப ஒரே இடத்துல ஒரே ஆளுக்கு 5 ஓட்டு இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே ஆதார் நபிள்டா கொண்டு வரும்போது அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது வந்து அவசியமானதான். பட் அதுல வந்து சிறுபான்மையினரும் மைனாரிட்டி, அதாவது கிறிஸ்டியன்ஸ், இஸ்லாமிக்கு வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறது எங்க தலைவரோட கருத்து. அது இல்லாம எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்ங்கிறத ஒரு 15 வழிமுறைகளையும் எங்க தலைவர் வந்து, அதாவது எதிர்ப்பு மட்டும் சொல்லாம எதிர்ப்புக்கான தீர்வையும் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பின்பற்றி கூட எடுக்கலாம். எனது பார்வையில எஸ்ஐஆர் தேவைதான். பட் அதை வந்து எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் வாக்குரிமை பறிக்கப்படாத அளவுக்கு கண்டிப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்கட்டும், திமுகவினரை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இப்போ டிவிகேல உள்ளவங்களா இருக்கட்டும், சிறுபான்மையினரின் ஓட்டு வந்து பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த சிறுபான்மையினரும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலையே சார். இது 11வது வருஷம் பிரதமர் மோடியின் ஆட்சி. எந்த சிறுபான்மையினரும் எங்க ஓட்டு பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லலையே. இல்ல அது சொல்லல. ஏன்னா 11 முறை இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் வந்து வாக்காளர் சிறப்பு திருத்தம் வந்து 11 முறை நடந்திருக்கு. இப்ப இது 12வது முறை நடக்குது. இதை வந்து அரசியலாக்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாஜகவோடு கள்ள கூட்டணி தொடர்பு வைத்திருக்கும் திமுக வந்து அதை அரசியலாக்க பாக்குது. அது எங்களுக்கு வந்து என்னன்னா திமுக நடத்தின கூட்டத்தை தான் நாங்க வந்து பங்கெடுக்கல தவிர, ஒருவேளை அரசு நடத்திருந்தா தமிழக வெற்றிக்கழக தலைவர், தமிழக வெற்றிக்கழக சார்பாக கண்டிப்பா போயிருப்பாங்க. இப்போ நாங்க எஸ்ஐஆர் எதுக்கதான் செய்யறோம். ஆனா திமுகவோட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தான் நாங்க கலந்துக்கல. அதே சமயத்துல ராகுல்ஜி அவர்கள் சொல்வது, திமுக அவர்கள் சொல்வது வந்து அவர்களின் பார்வை அந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரே பேசல அழகிய வச்சு 5 ஓட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தேர்தல் ஆணையம் வந்து கணக்குல கொண்டு அதை வந்து சீர்திருத்தம் பண்ணி அந்த மாதிரி தவறு நடந்தா அது தமிழக மக்களுக்கு எதுவும் இழப்பு ஏற்படாத அளவுக்கும், ஒரு இந்திய குடிமகனோட வாக்கு பறிக்கப்படாத அளவுக்கும்
தேர்தல் ஆணையம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் தான் என்னோட பார்வை. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.